வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டிடி தினகரனும் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் வந்து சந்தித்து பேசியிருக்கிறாங்க. சும்மா மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு அப்படின்னு சொன்னாலும், 2 பேருமே கூட்டணி தொடர்பான, அரசியல் தொடர்பான பேச்சுவார்த்தை தான் நடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரங்கள்லாம் பேசுகிறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எதிர்க்கட்சியாக உட்கார்றதுக்கு மிக முக்கியமான காரணம் பாஜக, பாமக. இந்த 2 கட்சிகள் தான். கொங்கு பெல்ட்டில் வந்து பாஜக வந்து கொஞ்சம் செல்வாக்கை வளர்த்துருக்கு அப்படிங்கிறது தெரியும். பாமகவும் செல்வாக்கோடு இருக்கிறது தான். 2ஓடையும் கூட்டணி இருந்தனால தான் ஓரளவுக்காவது எடப்பாடி பழனிசாமினால் கொங்கு பெல்ட்லையாவது ஜெயிக்க முடிஞ்சது. தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதிகளை டிடிவி தினகரன் ஓட்டு பிரித்தனால அதிமுக வந்து ஆளும் தரப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சி போச்சு. இப்போ மதுரையில் வந்து செய்தியாளர்களை டிடிவி தினகரன் சந்திக்கும் போது கூட ஒரு விஷயத்த சொன்னார். திரும்பவும் அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கணும், அப்படி கூட்டணி வச்சாங்க அப்படின்னா நானும் வந்து அந்த கூட்டணிக்குள்ளே வர தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். காரணம் வந்து அதிமுக வந்து வலுவாக இருக்கணும், அப்போ தான் திமுக வந்து தோக்கடிக்க முடியும். அதிமுக இன்றைக்கி பலம் இல்லாமல் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் கூட இருக்குது. பாஜக வந்து அதிமுக வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை, வலுவான ஒரு அதிமுகவை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி தான் பாஜக மேலிடம் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அதே போல் வந்து அவர் டெல்லிக்கு போயிருந்தார். பாஜகவில் முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையுமே சந்தித்தார், பேசினார். அதுக்கப்புறமா செய்தியாளர்கிட்ட இந்த மாதிரி பேசினார். இவருக்கு என்ன, அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கல, இவர் தான் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டார்ல, இவர் எதுக்காக இந்த மாதிரி பேசுகிறாரு? இவர் பாஜகவுக்கு வேணால் அடிமையாக இருக்கட்டும், நாங்கள் ஏன் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் வந்து இதெல்லாம் சொன்னார். 2021 கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் வந்து ஆட்சியில் இருந்து ஒரு கெட்ட பேரோட தான் வந்து எடப்பாடி அரசு வந்து தேர்தலில் 2021 தேர்தலில் சந்திக்குது. கூட்டணி பாஜக, பாமக, தேமுதிக இந்த மாதிரி கூட்டணிகள் பலத்தோடு தான் அவங்க சந்திக்கிறாங்க. சந்திச்சுமே அவர் எதிர்க்கட்சியாக வந்ததுக்கு காரணம் பாஜகவோட கொங்கு பெல்ட்டில் இருக்கிற செல்வாக்கு, பாமக செல்வாக்கு, இந்த செல்வாக்கோடு சேர்ந்து தான் அதிமுகவோட செல்வாக்கும் இருந்ததுங்க. அதனால தான் அவர் வந்து எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கூட உட்கார முடிஞ்சது. ஆனால் ஜெயக்குமார் போன்ற நபர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜகவோட நாங்கள் கூட்டணி வச்சு தான் தோற்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது உண்மையான காரணமே கிடையாது. ஏன்னா எதிர்க்கட்சியான ஒரு அந்தஸ்துங்கிறது கூட அவங்க வர்றதுக்கு பாஜகவோட ஒத்துழைப்பு அங்கே இருந்தது. ஆனால் அமித்ஷா வந்து என்ன செஞ்சார், 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே டிடி தினகரனோட கூட்டணி வைக்கணும், இல்லை எங்களுக்கு வந்து கொடுங்க, நாங்கள் வந்து டிடி தினகரனுக்கு சில சீட்டுகளை கொடுக்குறோன்னா டிடி தினகரன் வேணவே வேணான்னு சொன்னார். அதே போல் சசிகலா உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னாங்க, அதுவும் மறுத்துட்டார். ஆனாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப போராடி தான் அவர் வந்து ஜெயிக்க முடிஞ்சுது. அதுவும் குறிப்பாக கொங்கு பெல்ட்டில். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அதை பற்றிலாம் நிறையா இதில் பேசியாச்சு. ஆனால் பாஜகவோட இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு சொன்ன பிறகு வாஸ் அவுட் ஆயிடுச்சு. அதே 2026 சட்டமன்ற தேர்தலில், வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சா தான் ஓரளவுக்கு செல்வாக்காக வர முடியும், ஓரளவு ஆட்சியை கூட தக்க வைக்க முடியும். அப்படி அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிது அப்படின்னா நானும் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிற ராமதாஸை போய் இன்றைக்கி டிடி தினகரன் சந்திச்சிருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸ்கிட்ட வந்து சில அரசியல் கணக்குகளை எல்லாத்தையும் எடுத்து தான் பேசியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்புமணி ராமதாஸுக்கு பாஜகவோட கூட்டணியில் தொடரலாம், என்டிஏ கூட்டணியில் தொடரலாம், சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அது மத்திய அரசு நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தலாக இருந்தாலும் நம்ம என்டிஏ கூட்டணியில் தொடர்றது நல்லது அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா அவருக்கும் வந்து அதிமுக வந்து இப்போ இன்றைக்கி வலுவாக இல்லை. அந்த கட்சியை நம்பி நம்ம போகிறதுக்கும், நம்மளை வந்து அவங்க வச்சு ஓட்டை சாதகமாக பெறுறதுக்கும் காரணமாகிடக்கூடாது, நம்ம வந்து நம்ம கட்சியை வளர்க்கணுமே அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் வந்து ரொம்ப போராடுறாரு. ஆனால் ராமதாஸ் என்னன்னா தேர்தல் கணக்கு போடுறாரு. நம்ம அதிமுகவோட கூட்டணி வச்சோம்னா ஏறக்குறைய அவங்க வந்து 20% வச்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கட்சியோட நம்ம கூட்டணி வைக்கும்போது ஒரு 5-6 சீட்டுகள், எம்எல்ஏ சீட்டுகளை நம்ம பெற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட அதை நெருக்கி வந்துட்டாங்க. ஒரு 18% வாக்குகளை பெற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த கூட்டணியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் பாஜக இப்போ டிடிவி தினகரன் மூலமாக காய் நவுத்துறாங்க. இன்றைக்கோட சந்திப்பும் கூட, ராமதாஸ் டிடிவி தினகரன் சந்திப்பு கூட இதை சார்ந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2026க்குள்ளே எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்கிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா, அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, புதிய தமிழம், இப்படி எல்லா கட்சியுமே அதோடு சேர்ந்து ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 தொகுதிகளை வந்து காலி பண்ண டிடி தினகரனோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுகவோட இப்போ கூட்டணி வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆளும் தரப்பாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மைண்டில் என்ன ஓடுது அப்படின்னா,
2026 நம்ம பாஜகவோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னோம்னா ஒரு தனி மெஜாரிட்டி அப்படிங்கிறது அதிமுக பெறுமா, இல்லை அதிமுகலேருந்து ஜெயிக்கிற எம்எல்ஏக்களை பாஜக வந்து தங்கள் சைடு கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து மேலும் மேலும் பயங்கரமான சிக்கலை கொடுப்பாங்க, நம்மளை முதலமைச்சராக விட மாட்டாங்க, பாஜகவில் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக ஏன் அண்ணாமலையை கூட முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதை தாண்டி வந்து டிடிவி தினகரனை முதலமைச்சர் ஆக்குறது கூட அவங்க யோசனை பண்ணலாம். டிடிவி தினகரன் முதலமைச்சர் பதவி கொடுத்தா அதிமுக கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே அங்கிட்டு போயிடுவாங்க, டிடிவி தினகரன் கட்சிக்கு போயிடுவாங்க. இல்லை அதிமுகவே வந்து டிடிவி தினகரன் கையில் போனாலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிடும். ஏக்நாத் சிண்டே போல் டிடிவி தினகரனை உருவாக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம்லாம் அவருக்கு இருக்குது. இன்றைக்கி பாஜகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணமே அவர் மைண்டில் இருந்தாலும் ஏகப்பட்ட குழப்பத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ அவர் மெகா கூட்டணி அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழுவில் வந்து பேசிட்டாங்க. பொதுக்குழுவில் பேசின பிறகு அவங்க கூட இருக்கிற தேமுதிக கூட இனிமேல் அவங்க கூட கூட்டணி வைப்பாங்களா, சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட்டெல்லாம் இருக்குது. ஏன்னா பிரேமலதா கூட பொதுக்குழுவில் அவர் பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொன்னார். சிறு கட்சிகளோட கூட்டணி வச்சனால பெருசாக நாடாளுமன்றத்தில் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டார். அதுலேயும் தேமுதிகவை மறைமுகமாக தாக்கிட்டாரோ அப்படிங்கிறது பிரேமலதாவுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. அவங்க கொடுக்குற ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அவங்க பின்னாடி சுற்றணுமா, அந்த சீட்டை பாஜக நம்ம கொடுக்காதா, பாஜகட்ட கேட்டோம்னா கொடுத்துட போகிறாங்க, நம்ம அவங்களோட கூட்டணி வச்சுட்டு போயிடலாம், எதுக்காக நம்ம எடப்பாடி பழனிசாமியோட இவ்வளோ கேவலமாக கூட்டணி வச்சுருக்கணும் அப்படின்னு பிரேமலதா கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாமகவுக்கும் அதே தான். அன்புமணி ராமதாஸ் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாமகவுக்கு அதிமுகவினர் யாருமே ஓட்டே போடலை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை செஞ்சாங்க. கூட்டணி வச்சதுக்காக, அந்த பாவத்துக்காக எங்கள் கட்சியில் இருக்கிற வேட்பாளர்களை தோக்கடிச்சார் எடப்பாடி பழனிசாமின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சார். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து ஒன்றுமே சொல்லலை. அதானே உண்மை, அப்புறம் என்னத்தை சொல்லுவார் அவர் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நாடாளுமன்றத்தில் பாமக தனியாக தான் போட்டி போட்டுச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட பாமக வந்து அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமிகிட்ட மறைமுகமான ஒரு ஆதரவை கேட்டாங்க, ஆனால் கொடுக்கல அவங்க. அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருந்தது. சரி, இந்த மாதிரி சூழ்நிலையில் பாமக எப்படி அதிமுகவோட கூட்டணி வைக்குமா அப்படிங்கிற யோசிக்கும்போது அன்புமணி ராமதாஸ் பாஜகவில் தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருக்கு சில பல பிரச்சனைகள் இருக்குது, அவர் மேலே வழக்கு இருக்குது. அந்த வழக்கெல்லாம் வந்து கூட்டணி விட்டு வெளியே போனோம்னா அன்புமணி ராமதாஸுக்கு வந்து ஏதாவது ஒரு சிக்கலை பாஜக மேலிடம் கொடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறாரு. அதுக்காக இவர் வந்து ராமதாஸ் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அதிமுகவோட கூட்டணி வைக்கலாங்க, சட்டமன்ற தேர்தலில் நம்ம கூட்டணி வைக்கலாம்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடு யோசிக்கிறாரு. அதனால தான் இன்றைக்கி டிடிவி தினகரன் வந்து நீங்கள் அப்படிலாம் யோசிக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ்கிட்ட பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பாமக கட்சியில் இருக்கவங்க சிலர் வந்து சொல்கிறாங்க. டிடிவி தினகரன் கட்சியில் இருக்கவங்களும் சிலர் வந்து இப்படி தான் பேசுகிறாங்க. இது மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு அப்படின்னு சொல்கிறத தாண்டி, இது மரியாதை நிமித்தத்தை தாண்டி அரசியல் கணக்குகளை புள்ளி விவரங்களோட பேசி அரசியலில் பாஜக மேலிடம் என்ன நினைக்கிது அப்படிங்கிறதையும், அதே போல் வந்து அண்ணாமலை தொடர்ந்தால் பாஜக மாநில தலைவராக தொடர்ந்தால் எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்க மாட்டாரோ அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வழியே கிடையாது. திரும்பவும் பாஜக அதிமுக கூட்டணி உருவாகும் அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறாங்க. இதுக்கு டிடிவி தினகரன் தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். எப்படி வாசன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாரோ அதே போல் வந்து இப்போ டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இருக்கவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. பேச்சுவார்த்தை பாஜக சொல்லி தான் நடத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே நடத்திட்டு போங்க, அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க, அப்போ தான் வலுவான ஒரு அதிமுக வரும். ஓபிஎஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு பதவியை விடுங்க, சசிகலாவையும் திரும்பவும் கொண்டு வாங்க. கட்சிகளை கொண்டு வந்தீங்கன்னா தான் எடப்பாடி பழனிசாமியோட இந்த தன்னிச்சையான போக்கு வந்து மாறும். எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக கூட இருந்துட்டு போகிறாரு, அதை பற்றி யாருமே கவலைப்பட போகிறதே இல்லை. அவர் இருந்துட்டு போகிறாரு அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் வந்து யாருக்குமே சுத்தமாகவே பிடிக்கல. கட்சி நாளுக்கு நாள் வலுவிழந்து போயிட்டே இருக்குது. 2026 மெகா கூட்டணிங்கிறத இந்த கூட்டணி அமைச்சா தான் உண்டு, இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி 2020 அதிமுகவுக்கு க்ளோஸ் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.